மத்குருசமாரம்பாம் யதிசேகரமத்யமாம் லக்ஷ்மீவல்லபபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏகழ்வாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள் தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. கண்ணபிரானாயும் ராமபிரானாயும் எம்பெருமான் அவதரித்த விபவாவதாரங்களை அனுபவித்த பெரியாழ்வார் தொடர்ந்து அர்ச்சாவதார அனுபவத்தை செய்யத் தொடங்கி திருமாலிருஞ்சோலைக்கு அடுத்தபடியாக திருக்கோட்டியூர் எம்பெருமானை அனுபவிக்கின்றார். ஆயினும் திருக்கோட்டியூர் எம்பெருமானை பற்றிய திருமொழியிலே திருக்கோட்டியூரிலே எழுந்தருளிருக்கிற எம்பெருமானை பற்றி அதிகமாக புகழ்வதைக் காட்டிலும் அந்த எம்பெருமானுடைய அடியவர்களை புகழ்வதையே மிகவும் அதிகமாக செய்துள்ளார் என்றே நாம் கொள்ளலாம். 10 பாசுரத்திலேயும் முன்னடிகளிலே அந்த திருக்கோட்டியூரை பற்றி சொல்லுகின்ற பொழுது இந்த திருக்கோட்டியூரிலே வாழுகின்ற ஸ்ரீ வைஷ்ணவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று அவர்களுடைய பெருமையெல்லாம் சொல்லிக்கொண்டே வந்தார். தொடங்குகின்ற பொழுதே நான் அகாரியம் சொல் இல்லாதவர் நாடொரும் விருந்தோம்புவார் தேவகாரியம் செய்து வேதம் பயின்று வாழ் திருக்கோட்டியூர் என்று ஸ்ரீ வைஷ்ணவர்களை கொண்டாடினார். அப்படி சொல்லுகின்ற பொழுது நாடொரும் விருந்தோம்புவார் என்று தினந்தோறும் ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு உபசாரங்களை பண்ணி ததியாராதனங்களை பண்ணி இதையே பொதுபோக்காக கொண்டிருப்பவர்கள் அந்த திருக்கோட்டியூரிலே வாழுகின்ற அந்த ஸ்ரீ வைஷ்ணவர்கள் என்று அவர்களுக்கு பெருமை சொன்னார். ஆனால் இப்பொழுது 10வது பாசுரத்திலே ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு மட்டுமே அல்ல, அது உயர்ந்தவர்களுக்கு அவர்கள் ததியாராதனம் செய்கின்றார்கள், அவர்களை ஆராதிக்கிறார்கள் என்றால் அதிலே ஆச்சரியம் இல்லை. மிகவும் சாமானியமான ஜனங்களுக்கும் கூட அவர்கள் விருந்து படைக்கிறார்கள். அதுவும் எப்பொழுது மிகவும் துர்பிக்ஷமான காலமே ஏற்பட்டு விட்டாலும் கூட அப்பொழுதும் அவர்கள் இந்த விருந்தோம்பலை நிறுத்த மாட்டார்கள் என்பதாக 10வது பாசுரத்திலே அவர்களுடைய உயர்ந்த பெருமையை தெரிவிக்கின்றார். கரவாது மகத்திலிசோரிட்டு தேசவார்த்தை வளைக்கம் பண்கையினார்கள் வாழ் திருக்கோட்டியோர் ஏதவா புருடோத்தமா கிழல்ரோதியாய் புராணாவெண்ணே பேசுவாரடியார்கள் எந்தம் அவிர்க்கவும் பெறுவார்களே. திருக்கோட்டியூரிலே இருக்கிறவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் காசின் வாய் கரம் விற்கிலும் என்றால் ஒரு பிடி அரிசிக்கு ஒரு காசு என்று விற்பனை செய்ய வேண்டிய அளவுக்கு ஒருவேளை துர்பிக்ஷம் அதாவது பஞ்சம் வறட்சி ஏற்பட்டு விட்டாலும் என்று பெரியாழ்வார் அருளிச் செய்கின்றார். அதாவது என்ன அர்த்தம் இது? ஒரு பிடி அரிசிக்கு ஒரு காசு என்று விளைவித்து விற்க வேண்டிய காலம் வந்தாலும் என்று அவர் சொல்லுகிறார் என்று சொன்னால் அதிலிருந்து என்ன தெரிகிறது? அந்த காலத்திலே அரிசியானது விலைக்கு விற்கப்படவே இல்லை என்று தெரிகின்றது. எல்லோருக்கும் அது வேண்டிய அளவு கிடைத்துக் கொண்டிருந்தது. வேண்டிய அளவு அரிசி கிடைக்கிற பொழுது எல்லோரும் அதை தானம் செய்கிறார்கள், விருந்து படைக்கிறார்கள் என்றால் அது ஆச்சரியம் அல்ல. விலைக்கே விற்க வேண்டிய நிலை ஏற்பட்டாலும் கூட அப்பொழுது கூட அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் தங்களிடத்தில் இருக்கிற அரிசியை மறைத்து வைக்க மாட்டார்கள், விலைக்கு விற்பதற்கு வழி தேட மாட்டார்கள். காசின் வாய் கரம் விற்கிலும் என்றார். ஒரு கரம் அரிசி ஒரு காசு, அதாவது ஒரு பிடி அரிசிக்கு ஒரு காசு என்று வைத்தாலும் என்று தெரிவிக்கின்றார். என்றால் பெரியாழ்வார் எழுந்தருளி இருந்தது எப்படிப்பட்ட சுபீட்சமான காலம் என்று நாம் பார்க்கலாம். ஆனால் இப்பொழுது இருக்கிற நிலைமையை நாம் சொல்ல வேண்டியதே இல்லை. இன்றைய தினம் அரிசியே அல்ல, தண்ணீரையே அல்லவோ விலை கொடுத்து வாங்க வேண்டி இருக்கிறது. ஆனால் அந்த காலத்திலே அரிசியே அவர்களுக்கு சமிருத்தியாக அளவற்று கிடைத்துக் கொண்டிருந்தது. அந்த காலத்திலேயே இப்படி இருந்தவர்கள் என்று அந்த திருக்கோட்டியூர் ஸ்ரீ வைஷ்ணவர்களை கொண்டாடுகின்றார். காசின் வாய் கரம் விற்கிலும், கரவாது என்றால் மறைக்காது. நாம பஞ்சம் வந்துவிட்ட காலத்திலே எல்லோரும் அரிசியை விற்க தொடங்கினால் அரிசி நிறைய வைத்திருக்கிறவன் என்ன செய்வான்? நாம் இந்த அரிசியை ஒருத்தருக்கும் கண்ணிலே காட்டக்கூடாது, இதை உள்ளே நாம் ஜாக்கிரதையாக பதுக்கி வைப்போம், நமக்கே ஆபத்து என்று வந்தால் இந்த அரிசி தானே நமக்கு உபயோகப்படுக போகிறது என்று மறைத்தல்லவா வைப்பான். ஆனால் திருக்கோட்டியூரிலே இருக்கிற ஸ்ரீ வைஷ்ணவர்கள் என்ன செய்வார்களாம் என்றால் அதை கரவாது, கரவாது என்றால் அதை மறைத்து வைக்காமல் என்ன செய்கிறார்கள்? மாற்றிலி சோறிட்டு
மாறு இலி சோறு என்றால் என்ன அர்த்தம்? ஒரு பிரதிபலனையும் எதிர்பார்க்காமல் அன்னத்தை இட்டு அவர்களை உபசரிப்பதையே, அதாவது யார் யார் பசி என்று வருகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் உணவிட்டு வழங்குவதையே ஒரு பெரும் பேராக கருதி தேசவார்த்தை படைக்கும். தேசவார்த்தை என்னால் உலகம் அனைத்தும் புகழ் ஏற்படுமாம். அடடா, எப்படிப்பட்ட உபச்சாரத்தை இவர்கள் செய்கிறார்கள்! ஊரெல்லாம் பஞ்சமாயிருந்து இவர்களுக்கே உண்பதற்கு அரிசி இல்லாத பொழுதும் கூட விருந்தினர்களை உபசரிப்பதற்கு இப்படி அரிசியை இவர்கள் செலவழிக்கிறார்களே என்று நினைக்கும்படியாக அப்படி தேசவார்த்தை படைக்கும் வன் கையினார்கள், வன்மையான கையை உடையவர்கள் வாழுகின்ற திருக்கோட்டியூர் என்று இந்த திருக்கோட்டியூருக்கு ஒரு பெருமை தெரிவிக்கிறார். இந்த பாசுரத்திலே என்ன தெரிவிக்கப்பட்டிருக்கிறதுனா, கரவாதி என்று பிரதிபலனை எதிர்பாராமல் என்று ஒரு வார்த்தையும் சோறு இட்டு என்றும் சொல்லப்பட்டிருக்கிறபடியினாலே இது பாகவதர்களுக்கு இடுகின்ற விஷயத்தை சொல்லவில்லை. பின் சாமானியமான ஜனங்களுக்கும் கூட, அவர்கள் பசி என்று வருபவர்களுக்கும் கூட அவர்கள் தங்களிடத்திலே இருப்பவற்றை மறைக்காமல் எல்லோருக்கும் உணவிடுகிறார்கள் என்று அதைத்தான் சொல்லுகிறார் என்று வியாக்கியானத்திலே ஸ்பஷ்டமாக காட்டி இருக்கிறார்கள். இந்த இடத்திலே மற்றொரு விஷயத்தையும் நாம் நெஞ்சிலே கொள்ளலாம். கீழ்ப்பாசுரத்திலே தான் அபிமான துங்கன் செல்வனைப் போல திருமாலே நானும் உனக்கு என்று அந்த திருப்பல்லாண்டிலே தெரிவிக்கப்பட்ட அந்த செல்வ நம்பி அவனை கீழ்ப்பாசுரத்திலேயும் கூட பெரியாழ்வார் என்னவென்று காட்டினார். நளிர்ந்த சீலன் நயாசலன் அபிமான துங்கன் நாடொரும் தெளிர்ந்த செல்வன் என்று அந்த செல்வநம்பியினுடைய பெருமையை சொன்னார். அந்த செல்வநம்பியினுடைய இல்லத்திலேயே கூட இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சி நடைபெற்றதாக வேறொரு பாசுரத்துடைய வியாக்கியானத்திலே நம்மளை எடுத்து காட்டுகின்றார். அதாவது நல்ல பதத்தால் மனைவாழ்வர் கொண்ட பெண்டிர் மக்களே என்று இப்படி ஒரு பாசுரம் நம்மாழ்வார் பலன் அருளி செய்கின்றார். அதற்கு இலக்கணமாக இருந்த ஒரு தம்பதிகள் அவர்களை தெரிவிக்க வேண்டும் என்பதற்காக வியாக்கியானத்திலே நம்மளை இவர்களை எடுத்து காட்டுகின்றார். அதாவது செல்வநம்பி என்பவர் அவர் ஒரு முறை வெளியூர் சென்றிருந்த காலத்திலே பல ஸ்ரீ வைஷ்ணவர்கள் திருக்கோட்டியூருக்கு எழுந்தருளினார்களாம். இவர்களெல்லாம் திருமண யாத்திரையாக எழுந்தருளுகிறார்கள், சேத்து யாத்திரை. அப்பொழுது திருக்கோட்டியூர் நம்பியினுடைய இல்லத்திற்கு வருகிறார்கள். ஆனால் வந்தபொழுது திருக்கோட்டியூர் நம்பி வெளியூருக்கு சென்றிருந்தார். அவருடைய தேவியார், அவருடைய மனைவி, அவருக்கு நங்கையார் என்பது பெயர், அவள்தான் இருந்தாள். ஸ்ரீ வைஷ்ணவர்கள் அத்தனை பேருக்கும் விருந்து படைக்க வேண்டுமே. உள்ளே சென்று பார்த்தால் உள்ளே குதிரிலே துளியும் கூட அரிசி இல்லை, நெல் இல்லை. என்ன செய்வது என்று பார்த்தால் மிகவும் பாதுகாப்பாக ஒரு இடத்திலே செல்வ நம்பி விதை நெல்லை வைத்திருந்தாராம். பொதுவாக விதை நெல்லை யாரும் உணவு உண்பதற்கு உபயோகப்படுத்த மாட்டார்கள். ஏனென்றால் விதை நெல்லை உணவாக உட்கொண்டு விட்டால் அதற்கு பிறகு அடுத்த போகத்திற்கு விதைப்பதற்கு நெல் இல்லாமல் போய்விடும். அதனால் 6 மாதம் பட்டினி கிடக்க வேண்டி கூட வரும். ஆயினாலே விதை நெல்லை யாரும் உபயோகப்படுத்த மாட்டார்கள். ஆனால் செல்வ நம்பியினுடைய தேவியான அந்த நங்கையார் என்ன செய்தார்? அந்த விதை நெல்லை எல்லாம் எடுத்து குத்தி அரிசியாக்கி இந்த ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு உணவாக படைத்து விட்டாராம். அவர்களும் மிகவும் திருப்தியோடு உணவு உண்டார்கள். அவர்கள் யாத்திரையை தொடர்ந்து சென்று விட்டார்கள். ஊரிலிருந்து திரும்பி வந்த செல்வ நம்பி மறுநாள் விதைக்க வேண்டுமே என்று அவர் நெற்குதிரிலே சென்று பார்த்த பொழுது அங்கே குதிரிலே நெல் இல்லை, விதை நெல் துளி கூட இல்லை. உடனே தன்னுடைய மனைவியிடத்திலே வந்து கேட்டார், அம்மா, இந்த இடத்திலே நான் நிறைய விதை நெல் வைத்திருந்தேனே, எங்கே அவைகளெல்லாம் என்று கேட்டாராம். உடனே நங்கையார் என்ன சொன்னாலாம்? பரமபதத்திலே விளைவதாக நான் விதைத்து விட்டேன் என்று சொன்னாலாம். அந்த நெல்லை எல்லாம் பரமபதத்திலே விளையும்படியாக நான் விதைத்து விட்டேன் என்று சொன்னாலாம். நடந்த நிகழ்ச்சியினையும் அவள் தெரிவித்தாள். அதை கேட்டு செல்வ நம்பியும் மிகவும் சந்தோஷப்பட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆஹா, இப்படிப்பட்ட தம்பதிகள், அதாவது அடியவர்களை ஆராதிப்பதிலே செல்வ நம்பிக்கு எவ்வளவு ஈடுபாடோ அதே ஈடுபாடு அந்த செல்வ நம்பியினுடைய மனைவிக்கும் இருந்தது. அதைத்தான் இந்த பாசுரத்திலே பெரியாழ்வார் காட்டுவதாகவும் நாம் கொள்ளலாம். காசின்வாய் கரம்பிற்கிலும் கரவாது மாற்றிலி சோரிட்டு என்று அப்படிப்பட்ட எம்பெருமானை அந்த அப்படிப்பட்ட பாகவதர்கள் எழுந்தருளி இருக்கக்கூடிய அந்த திருக்கோட்டியூரிலே எழுந்தருளி இருக்கிற எம்பெருமானை கேசவா, புருடோத்தமா, கிளர் சோதியாய், குரலா என்றெல்லாம் அவனை ஸ்தோத்திரம் பண்ணுபவர்கள் பேசுவார் அடியார்கள். அப்படிப்பட்ட அடியார்கள் எந்தம்மை விற்கவும் பெறுவார்களே என்கிறார் பெரியாழ்வார். அப்படிப்பட்ட அடியவர்களுக்கு நான் அடியவன் என்றால்
எப்படிப்பட்ட அடியவன், அவர்களாலே விற்பதற்கும் வாங்குவதற்கும் கூடிய உரியவனாய், அப்படி அந்த அடிமையினுடைய எல்லைத்தனத்திலே நான் நிற்க வேண்டும் என்று நினைக்கின்றேன். அந்த அடியவர்கள் என்னை விற்கவும் பெறுவார்களே, தன்னுடைய ஒரு உடைமையை விற்பது போல அவர்கள் என்னை விற்கவும் செய்யலாம் என்று பெரியாழ்வார் அந்த திருக்கோட்டியூர் ஸ்ரீ வைஷ்ணவர்களுடைய பெருமையை இப்பாசுரத்திலே, அதாவது திருக்கோட்டியூர் ஸ்ரீ வைஷ்ணவர்களுடைய பெருமையை சொல்லி, பகவானுடைய திருநாமத்தை சொல்லுகின்ற பாகவதர்கள் அவர்கள் எந்த ஊரிலே இருப்பவர்களானாலும் அவர்கள் எந்தம்மை விற்கவும் பெறுவார்களே என்று காட்டுகின்றார். இப்படிப்பட்ட உயர்ந்த பதிகத்திற்கு பலஞ்சொல்லி தலை கட்டுகின்றார் கடைசி பாசுரத்திலே. புடைசூழ் செழுங்கழனி உடைத்திருக்கோட்டியோர் ஆதியான் அடியாரயம் அடிமையின்னி திரிவாரயம் கோதில் வட்டர்பிரான் குளிர் பொதுவான் வெட்டுது தந்தோல் ஏதமெண்ணி உரைப்பவர் இருடி ஏதனக்காலரே. சீதநீர் புடைசூழ் செழுங்கழனி, குளிர்ந்த தீர்த்தங்களாலே சூழப்பட்டிருக்கிற கழனிகள், அந்த கழனிகள் நிறைந்திருக்கக்கூடிய திருக்கோட்டியூரிலே எழுந்தருளியிருப்பவன் அவன் ஆதியான். அவனை முதல் பாசுரத்திலே மூவர் காரியமும் திருத்தும் முதல்வன் என்றார். இந்த பாசுரத்திலே ஆதியான் என்கிறார். அவன்தான் காரணபூதன். அந்த ஆதியானுடைய அடியாரையும் கொண்டாடினார் இந்த பதிகத்திலே. பின் 5 பாசுரங்களிலே அடிமையின் திரிவாரை நிந்தித்தார். அது முன் 5 பாசுரத்திலே மொய்மாம்பூம்பொழில் பொய்கை என்கிற திருவாய்மொழியிலே கூட நம்மாழ்வார் அப்படி ஒரு விஷயத்தை தெரிவித்திருக்கிறார். அவர் என்ன, அன்பால் ஆட்செய்பவரை ஆதரித்தும் அன்பிலா மூடரை நிந்தித்தும் ஒரு 10 பாசுரங்கள் நம்மாழ்வார் அருளி செய்திருக்கிறார். இங்கே இவரும் கூட அடியார்களை 5 பாசுரங்களிலே தெரிவித்தவர், அடிமை இன்றி திரிவாரை 5 பாசுரங்களாலே நிந்தித்தார். அப்படி அருளி செய்த இந்த 10 பாசுரங்கள் அருளி செய்தவர் யார் என்றால் கோதில் பட்டர்பிரான் என்று குற்றமற்றவரான பெரியாழ்வார். அவர் குளிர் புதுமைமன் விட்டு சித்தன். அப்படிப்பட்ட விட்டு சித்தரான பெரியாழ்வார் அவருடைய சொல் ஏதமின்றி உரைப்பவர், குற்றமில்லாமல் இதை சொல்லுபவர்கள் யாரோ அவர்கள் அத்தனை பேரும் இருடிகேசனுக்கு ஆளரே, அந்த எம்பெருமானுக்கு அடியவர்களா ஆகுவர் என்று பயன் சொல்லி இந்த பதிகத்தை தலை கட்டுகின்றார். பெரியாழ்வாருடைய பாசுரங்கள் இன்னும் தொடர்கின்றன. அடுத்த நிகழ்ச்சியிலே பார்ப்போம்.